யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயப் பெருமானின் திருவருளாலும் இலங்கையில் வீற்றிருக்கும் சகல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களாலும் இந்த நாள் உங்களுக்குச் சுபமாக அமையட்டும். தமிழ் முரசு வழங்கும் தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நவம்பர் மாதம் 3ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு விசுவாசுவ வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் ஒரு புண்ணியமான திங்கட்கிழமை. இன்றைய தினம் மிக மிக விசேஷமானது. இது சோம பிரதோஷம். சிவபெருமானுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமை பிரதோஷத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் காத்திருக்கின்றன? இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் பலன்களை விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்கத் தகவல்கள் விரிவாக. திதி இன்று அதிகாலை 5:07 முதல் நாளை அதிகாலை 2:06 வரை சுக்லபக்ஷ திரையோதசி திதி அமுலில் உள்ளது. இது பிரதோஷ விரதத்திற்கு உகந்த திதியாகும். நட்சத்திரம் இன்று மாலை 3:05 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், பின்னர் ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகம் இன்று மாலை 3:05 வரை மரண யோகம் இருப்பதால் அந்த நேரம் வரை மிக முக்கிய புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அதன்பின் அமிர்த யோகம் தொடங்குகிறது. இது மிகவும் சுபமானது. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இப்போது இன்றைய அசுப நேரங்கள், அதாவது நாம் தவிர்க்க வேண்டிய நேரங்கள். ராகு காலம் காலை 7:33 முதல் காலை 8:59 வரை. யமகண்டம் காலை 10:26 முதல் மதியம் 11:52 வரை. குளிகை மதியம் 1:18 முதல் மதியம் 2:45 வரை. துர்முகூர்த்தம் மதியம் 12:15 முதல் 1:01 வரை மற்றும் மதியம் 2:33 முதல் 3:19 வரை. இன்றைய சுப நேரங்கள், அதாவது நல்ல நேரங்கள். அபிஜித் முகூர்த்தம் காலை 11:29 முதல் மதியம் 12:15 வரை. அமிர்த காலம் காலை 10:53 முதல் மதியம் 12:21 வரை. பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை 4:31 முதல் 5:19 வரை. மிக முக்கியமாக இன்றைய சந்திராஷ்டமம் சிம்மம் ராசி, அதாவது மகம், பூரம் மற்றும் உத்திரம் முதல் பாதம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இப்போது 12 ராசிகளுக்கான விரிவான பலன்களை பார்ப்போம். மேஷம் உங்கள் நகைச்சுவை உணர்வுதான் மிகப்பெரிய சொத்து. உங்கள் நோயை குணமாக்க அதை பயன்படுத்துங்கள். கிரகத்தின் நட்சத்திர நிலை இன்று உங்களுக்கு நன்மை இல்லை. இன்றைய நாட்களில் உங்கள் பணத்தை மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. இன்று அன்புக்குரியவரிடம் காதலை தெரிவிக்க முடியாமல் போகும். இன்று உங்கள் பாஸ் ஏன் உங்களிடம் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து அதனால் மகிழ்ச்சி கொள்வீர்கள். பரிகாரம் அவ்வப்போது உங்கள் காதலிக்கு சிவப்பு ஆடைகளை கொடுங்கள். இது அன்பை அதிகரிக்கும். ரிஷபம் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே மற்றவர்களின் தேவை வந்து நிற்கும். உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ரிலாக்ஸ் செய்வதற்கு வேண்டியதை செய்யுங்கள். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம். மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம். நண்பர்கள் ஆதரவாக இருப்பதை அறிவீர்கள். ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்கள். பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மிதுனம் பலன் தரக்கூடிய நாள். நீடித்த நோயிலிருந்து நீங்கள் நிவாரணம் காணலாம். இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்காவது அழைத்துச் செல்லலாம். மேலும் நீங்கள் நிறைய பணம் செலவிடலாம். நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். அது உங்கள் காதல் விவகாரத்தை சிக்கலாக்கிவிடலாம். இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் இன்றொரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும். பரிகாரம் காதலன் காதலி தூய வெள்ளி அணிய வேண்டும். அது காதல் உறவை மேம்படுத்தும். கடகம் பொறாமை குணத்தால் சோகமாகவும் மன அழுத்தமாகவும் ஆவீர்கள். ஆனால் அது நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளும் காயம். மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இதில் இருந்து விடுபட்டு உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம்.
உங்கள் காதல் வாழ்வில் திருமணத் திட்டம் நீண்டகால பந்தத்திற்கு வழிவகுக்கும். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். சிம்மம், சந்திராஷ்டமம். சிறிய எச்சரிக்கை தொனியுடன். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அபரிமிதமான சக்தியாக இருப்பீர்கள். ஆனால் வேலையில் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடையச் செய்யும். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். வீட்டில் இணக்கத்தை ஏற்படுத்த நெருக்கமான ஒத்துழைப்பாக செயல்படுங்கள். இன்று உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். பேச்சில் நிதானம் தேவை. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கன்னி, ஆரோக்கியத்திற்கும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கு தான் பலன் கிடைக்கும். எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள். இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியில் புதிய நட்புகள் உருவாகும். விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்குச் செல்ல நல்ல நாள். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். துலாம், இன்பச் சுற்றுலாக்களும் சமூக நிகழ்ச்சிகளும் உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்து மகிழ்விப்பார்கள். ஊகங்களால் லாபம் கிடைக்கும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும். பார்ட்னர்ஷிப் திட்டங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்களை விட அதிக பிரச்சினைகளையே ஏற்படுத்தும். சுவையான உணவு, ரொமான்டிக்கான தருணங்கள், இதனை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். பரிகாரம்: வேலைகள் மற்றும் வணிகத்தில் வளர கருப்பு தோல் காலணிகளை அணியுங்கள். விருச்சிகம், நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம். இதைச் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வரும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். வேலையில் இன்று உங்கள் சீனியர்கள் ஏஞ்சலைப் போல நடந்து கொள்வார்கள். பரிகாரம்: எந்த ஒரு வயதான பெண்ணின் காலையும் தொடர்ச்சியாக 108 நாட்கள் தொடுவது குடும்ப மகிழ்ச்சிக்கு நன்மை பயக்கும். தனுசு, நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். உங்கள் முந்தைய கடனை இதுவரை திருப்பித் தராத உங்கள் உறவினர்களுக்கு இன்று நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளிது. உங்களது நற்செய்கைகளுக்காக வேலையில் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். பரிகாரம்: பைரவ கோவிலுக்கு மது வழங்கினால் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். மகரம், உங்களின் கடுமையான நடத்தையால் நண்பருக்கு சில பிரச்சினை ஏற்படலாம். புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான பார்முலா. குழந்தைகளுக்கு வீட்டு வேலையை முடிக்க உதவிக்கரம் நீட்ட வேண்டிய நேரம். இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும். பரிகாரம்: மஞ்சள் கைக்குட்டையை உங்கள் சட்டைப்பையில் வைத்திருப்பது வேலைக்கும் வணிகத்திற்கும் நல்லது. கும்பம், அளவுக்கு அதிகமான கவலை மன அழுத்தம், இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினால் இன்று நீங்கள் பணத்தின் இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள். உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழக்கூடும். உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மீனம், எடையில் ஒரு கண்ணிருக்கட்டும். அதிகம் சாப்பிடாதீர்கள். தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பணநிலைமை மேம்படும். இன்று பணம் குறித்து குடும்ப உறுப்பினர்களிடையே குழப்பம் இருக்கலாம். பண விஷயங்களில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெளிவாக இருக்க அறிவுறுத்த வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும். பரிகாரம்: மாட்டு சாலைக்கு கோதுமை உங்கள் எடைக்கு சமமாக கொடுப்பதன் மூலம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய சோம பிரதோஷ தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய தமிழ் முரசு சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என நம்புகிறோம். நாளைய ராசி பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். மறக்காமல் தமிழ் முரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.